ரெட்டியார்பட்டி சந்தைக்கு தான் வந்திருக்குன்னா சந்தையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நான் உங்கள் பிகே சேனல் சந்தைக்கு வந்திருக்கோம். கூட்டத்தை பாருங்கள். மாடு கூடைய வாக்கு வாங்க மக்களை, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் காய்கறிகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதான் நம்ம ரெட்டியார்பட்டி சந்தை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா இந்த காய்கறிகள் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க மக்களே, நம்ம அந்த மீன் அந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு காமிக்கிற மீன். இது மட்டன் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தா மீன்லாம் இருக்குது. நம்ம கடல் மீன் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, பாருங்கள் மக்களே மீன். அப்படியே இந்த சைடு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குது பாருங்கள் மக்களே. நம்ம சந்தையில் எல்லா மீனும் இருக்குது. எந்த மீன்னாலும் வாங்கிக்கலாம் வாங்க மக்களே. நேராக அடுத்து இப்படியே போனோம்னா இந்த வாத்து முயல் இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க சந்தையில். வாங்க காமிக்கிறேன். பாருங்க மக்களே, இந்த சைடு நம்ம வாத்துக்கோழி புறா இந்த மாதிரி பாருங்கள். வாத்துக்கோழி மக்களே, இது வாத்துக்கோழி. அவரை இவருக்கு வந்து ஊத்துமலை. ஒரு வாத்து வியாபாரி, கோழி வியாபாரி, எல்லா வியாபாரியும் க்ரௌடாக பாருங்கள் மக்களே. எல்லாம் கோழி வாங்கிட்டு போகிறாங்க. சனிக்கிழமை வாங்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை அடித்து சாப்பிட்ருவாங்க. அடுத்து இங்கே வந்து பாருங்கள் மக்களே, இது எங்கே போகிறோம்னா உள்ள கோழி வியாபாரம் நடக்கு. அதான் ஜோடி அந்த மாதிரி வியாபாரங்கள் ஜோடி ஜோடியாக வைக்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், சந்தைக்கு நம்மளும் வந்தோம். ஆனால் நம்மகிட்ட அந்த அளவுக்கு காசு ஒன்றும் இல்லை. பட்டு நம்ம காய்கறி மாத்திரம் வாங்கிட்டு போயிருக்கோம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகே சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நன்றி.